வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்மளோட டயபெட்டிக் டயட் பிளானோட 9வது நாள். இன்றைக்கும் நம்ம டே 8 போலவே சுகர் கஷாயத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது டே 8 வீடியோவில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 375. இன்றைக்கி நம்ம காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு பவுல் ஓட்ஸ் உப்புமாவும் ஒரு முட்டையும் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம ஓட்ஸ் உப்புமா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த உப்புமாவுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வறுத்துக்க போகிறோம். மணம் வர வரைக்கும் நீங்கள் இதை வறுத்துக்கணும். ஓட்ஸை வறுத்தாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் கொஞ்சமாக நறுக்கின பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் நறுக்கின கேரட், ஒரு 1/4 கப் பச்சை பட்டாணி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்கிற காயெல்லாம் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா வேக விடலாம். இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இதோ காய் வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் கூட நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ஓட்ஸை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட போகிறோம். தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தண்ணி வத்துற வரைக்கும் வேக விடுங்க. இதோ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. ஓட்ஸ் உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோ நம்மளோட ஸ்கிராம்பிள்டு முட்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் சாப்பாடுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு பவுல் அளவுக்கு ஓட்ஸ் உப்புமா, அப்புறம் ஒரு வறுத்த முட்டை. இந்த ஒரு பவுல் ஓட்ஸ் உப்புமா உங்களுக்கு கிட்டத்தட்ட 230 கிராம் வரும். இந்த ஓட்ஸ் உப்புமாவில் 7.8 கிராம் ப்ரோட்டீனும் 13 கிராம் ஃபேட்டும் 30 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 7.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஒரு வறுத்த முட்டை கிட்டத்தட்ட 60 கிராம் வரும். இதில் 7 கிராம் ப்ரோட்டீனும் 7.8 கிராம் ஃபேட்டும் 1.5 கிராம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. இதில் ஃபைபர் இல்லை. இன்றைக்கி நம்ம காலையில் ஸ்நாக்ஸுக்கு மொச்சை சுண்டல் சாப்பிட போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 127. இப்போ நம்ம இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு காஞ்ச மொச்சை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் முன்னாடியே ஊற வைக்கணும். ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. இதோ மொச்சை நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மொச்சை முங்குற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ மொச்சையை வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம வேக வச்ச மொச்சையை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதுலேருந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு மொச்சை எடுத்துக்குவோம்.
இந்த அரை கப் மொச்சை கிட்டத்தட்ட 100 கிராம். இதில் 5.1 கிராம் ப்ரோட்டீனும் 6.7 கிராம் ஃபேட்டும் 8.3 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 10 கிராம் ஃபைபரும் இருக்குது. லஞ்சுக்கு நம்ம இன்றைக்கி ப்ரௌன் ரைஸ் புலாவ் 1 கப்பும் அரை கப் தயிரும் சாப்பிட போகிறோம். லஞ்சோட மொத்த அப்ராக்சிமேட் கேலரிஸ் 370. அண்ட் இப்போ நம்ம ப்ரௌன் ரைஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதோட 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நெய் உருகினதும் 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்துருங்க. இது வறுப்பட்டதும் நீல நீளமாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. இதோட 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாயையும் கீறி சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி நிறம் மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதை நல்லா வதக்கிட்டிங்கன்னா காய்கறிகளை சேர்த்துடலாம். ஒரு சின்ன நறுக்குன உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்குனது, 4-5 நறுக்குன பீன்ஸ், ஒரு சின்ன நறுக்குன கேரட், கொஞ்சமாக காலிஃப்ளவர், கொஞ்சம் ப்ராக்லி, 1/4 கப் பச்சை பட்டாணி, இதோட தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதில் நம்ம கொஞ்சம் நறுக்குன்னு புதினா இலை சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் கலந்து விட்டாச்சு. காய்கறி இப்போ வேகணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா ஒரு பாதி வேக்காடு வெந்துடும். காய்கறி எல்லாம் பாதி வெந்ததும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு அரிசிக்கும் சேர்த்து தான், அதனால் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக அரிசி சேர்க்க வேண்டியதுதான். நான் இங்கே 1 கப் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இதை மூடி போட்டு வேக விட போகிறோம். இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ நடுவில் இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக விடுங்க. இதோ நம்மளோட ரைஸ் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரௌன் ரைஸ் நம்ம இன்றைக்கி 1 கப் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு தொட்டுக்க 1/2 கப் தயிரும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 கப் ப்ரௌன் ரைஸ் புலாவில் கிட்டத்தட்ட 300 கேலரிஸ் இருக்குது. இதில் 7 கிராம் ப்ரோட்டீன், 5 கிராம் ஃபேட்ஸ், 45 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. 1/2 கப் தயிர் கிட்டத்தட்ட 70 கேலரிஸ். இதில் 5 கிராம் ப்ரோட்டீன், 3 கிராம் ஃபேட்ஸ் அண்ட் 5 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் ஃபைபர் இல்லை. அடுத்ததான் டின்னருக்கு வரலாம். இன்றைக்கி நம்ம டின்னருக்கு ஓட்ஸ் சாண்ட்விச் சாப்பிட போகிறோம். ஒரு ஓட்ஸ் சாண்ட்விச் கிட்டத்தட்ட 250 கேலரிஸ் வரும். இதுக்கு நம்மளுக்கு நல்ல கெட்டியான தயிர் தேவை. அதனால் நம்ம நார்மல் தயிரையே நம்ம டீ ஃபில்டரை வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை அப்படியே விடுங்க. ஸோ நம்மளோட தயிர் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது அப்புறமா சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நமக்கு தேவை 1/2 கப் ஓட்ஸ். நான் இங்கே டிசானோட ஹோல் கிரெயின் ஓட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஓட்ஸ். இதில் ஹை ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்குது.
இதில் நறுக்குன ஒரு 1/4 வெங்காயம், ஒரு 1/4 கேரட் துருவுனது, நறுக்குன ஒரு அரை தக்காளி, பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸ் கொஞ்சம், குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை, இதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10-15 மிளகு, இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க ரெண்டையும். இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக தட்டிட்டு சேர்த்துருங்க. இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த தயிரையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். ஸோ இதுதான் நம்ம சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தவிர நம்மளுக்கு கொஞ்சமாக நெய்யும் வீட் ப்ரெட்டும் தேவை. நான் இங்கே கோதுமை ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாதாரண சாண்ட்விச் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறத ஒரு ப்ரெட்டில் அப்ளை பண்ணி இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடலாம். ஒரு பிரெட் ரெடி. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெடி பண்ணிக்கோங்க. நான் இங்கே நெய் தடவை போகிறேன். நீங்கள் வெயிட் லாஸ்க்குன்னு இதை சாப்பிட்றீங்க அப்படின்னா நெய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெய்யை இப்போ ஒரு பக்கம் மட்டும் தடவிக்கலாம். இதை நம்ம ஒரு செட் சாண்ட்விச் மேக்கர்லேயும் இன்னொன்று சாதாரண பேன்லேயும் பண்ண போகிறோம். நெய் தடவின பக்கம் கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மேல் பக்கத்துலேயும் நெய் தடவிடலாம். பிரெட் எல்லாம் நல்லா ப்ரெஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு சாண்ட்விச். இதை வெளியே எடுத்துடலாம். சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்க தாராளமாக இதை நீங்கள் பேன்லேயே பண்ணலாம். பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த பிரெட் இதில் வைங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா சுட்டுடுங்க. ஸோ இதுவும் நம்மளோட பேன் சாண்ட்விச்சும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இந்த ஓட் சாண்ட்விச் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். இந்த ஒரு ஓட் சாண்ட்விச்சோட கேலரிஸ் கிட்டத்தட்ட 250. இதில் 12 கிராம் ப்ரோட்டீன்ஸ், 4 கிராம் ஃபேட்ஸ், 40 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 5 கிராம் ஃபைபரும் இருக்குது. இன்றைக்கி நம்ம டே ஃபுல்லாக சாப்பிட்ட அப்ராக்சிமேட் கேலரிஸ் கிட்டத்தட்ட 1122. டே 10ல் சந்திக்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.